எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சுந்தரராஜன். ராசக்கிரீடையில் இப்போ 3 பார்த்துட்டோம். 4வது 5வது 69வது தசகம், 68வது தசகம், 69வது தசகம், இது 3 வெறும் ராசலீலைகளையே நான் இப்போ படித்தேன் இல்லையா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். அது எல்லாம் முடிச்சுட்டோன்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நெக்ஸ்ட்டு அடுத்த 70வது தசகம் பார்க்கலாம். சுதர்ஷனன் வரலாறு, சங்கர்ஸ்புரன் வதம், அதை பார்க்கலாம். சரியா? இவ்வாறு தங்கள் கோபிகைகளை மகிழ்ச்சியுற செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கோபிகைகள் அம்பிகாவனத்தில் உள்ள பரமசிவனது ஆலயத்திற்கு தங்களோடு சென்று அங்கு இரவில் நடந்த சிறப்பான உற்சவத்தை கண்டு கழித்து சுகமாக தூங்கினார்கள். அப்பொழுது ஒரு கொடிய மலைப்பாம்பு நந்தகோபரை விழுங்கத் தொடங்கியது. இதை கண்ட கோபர்கள் கொல்லிக்கட்டைகளால் அந்த பாம்பை பலங்கொண்ட மட்டில் அடித்தும் அது நந்தகோபரை விடாத பொழுது அவர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி தங்கள் திருவடி கமலங்களில் விழுந்தார்கள். அப்பொழுதும் நீங்கள் அங்கு சென்று பாம்பை காலால் தொட்டீர்கள். அந்த பாம்பு தனது சுய ரூபமடைந்து வித்யாதரனாக விளங்கியது. சுதர்ஷனம் என்னும் சக்கரத்தை கையிலேந்திய பிரபுவே, எனது பெயர் சுதர்ஷனன். முன்பொரு சமயம் நான் முனிவர்களை ஏளனம் செய்தேன். அவர்கள் என்னை மலைப்பாம்பாக ஆகும்படி சபித்தார்கள். தங்களது திருவடிப்பட்டு நான் தூய்மை அடைந்தேன் என்று துதித்து அவன் தனது இருப்பிடம் சென்றான். குருவாயிரப்பா, ஒரு சமயம் தாங்கள் ஸ்ரீ பலராமனோடும் இடைப்பெண்களோடும் விளையாடி கொண்டிருந்தீர்கள். குபேரனின் பணியாளனான சங்கசூடன் என்பவன் இடைப்பெண்களை கவர்ந்து சென்றான். தாங்கள் வெகு வேகமாக அவனை பின்தொடர அவன் பெண்களை விட்டுவிட்டு ஓடினான். தாங்கள் அவனை கொன்று அவன் தலையில் இருந்த சிரோமணியை எடுத்து பலராமனுக்கு அளித்தீர்கள் அல்லவா? தாங்கள் தினமும் பகலில் நண்பர்களோடு வெவ்வேறு வனங்களில் பலவிதமாக விளையாடினீர்கள். தங்களது திருமேனி மன்மதனும் மயக்கும்படியாக இருந்தது. வேணுகான மழையால் அனைவரையும் நனையச் செய்தீர்கள். அமரமடந்தைய கண்களுக்கு அமுதம் போல விளங்கினீர்கள். இப்படிப்பட்ட தங்களை நினைத்து நினைத்து கோபியர்கள் பிரிவாற்றாது தவித்து என்ன சொல்லித்தான் புலம்பினார்களோ. இவ்வாறு இருக்க போஜ மன்னன் கம்சனின் பணியாளனான அரிஷ்டன் என்பவன் தீய வழியிலே கண்ணும் கருத்துமுடையவன். பயங்கரமான தோற்றத்துடன் பெருத்த சத்தம் செய்து கொண்டு காளை மாட்டு உருவில் தங்கள் எதிரில் வந்து நின்றான். அவ்வசுரனோ காளை உருக்கொண்டவன், உலகில் அனைவருடைய உறுதியும் கவர்பவன், பெருத்த உருக்கொண்டவன். அவன் பசுக்களின் கூட்டத்தை வெகு விரிவாக கலைத்து கொண்டு வேதமே உருவான தங்களை கொல்ல வந்தான். நீண்ட கொம்புகளையுடைய முகம் கொண்ட அவ்வசுரன் காளையாகின்ற நல்ல வடிவுடையனாகினும் தீயவன் அவன் சிறிதும் பயமின்றி எதிர்த்து ஓடிவர அவனை வேகமாக பற்றி கொண்டு தேவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தீர்கள். பகவானே குருவாயிரப்பா, இன்று விருபாக்ஷுரனை கொன்றதால் பூமியில் விருட்சத்தின் நிலை நன்கு வேறு ஊன்றியது. விருட்சனான இந்திரன் மனதில் பெருத்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. தர்மத்தின் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. இதுவன்றோ வியப்பு என்று தேவர்கள் தங்களை துதித்தனர். காளைகளே, தொலைவிற்கு சென்று விடுங்கள். இங்கு காளையை கொல்பவன் இருக்கிறான் பாருங்கள் என்று இடையர்கள் கேலியாக பேச அதை கேட்டுக்கொண்டே தாங்கள் அவர்களோடு வீடு திரும்பினீர்களாமே. குருவாயிரப்பா, தாங்கள் என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.